ஞாபக மறதி கணவர்கள், அவர்களுடைய மனைவிமார்கள். இந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இதில் என்னென்னலாம் இதை ஒட்டி சிக்கல் இருக்குது, அல்லது என்னென்ன வேடிக்கையெல்லாம் நம்ம வீடுகளில் நடக்குது அப்படின்னு பல விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். முதல்ல நம்ம ஜாலியாகவே ஸ்டார்ட் பண்ணுவோம். இதை மறந்துட்டு இந்த மனுஷன் வந்தாருங்க அப்படின்னு இன்றைக்கும் ஞாபகம் வர்ற, சிரிப்பு வர்ற அல்லது கோபம் வருகிற ஒரு விஷயம் எது? அப்பதான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எத்தனை தோசை சாப்பிட்டீங்கன்னா மறந்துடும். அது உங்களே கேட்பாரா? இல்ல சார், நான் கேட்பேன் எத்தனை தோசை சாப்பிட்டீங்கன்னு அப்படிம்பாங்க. நான் சாப்பாடை ரசிச்சு சாப்பிட்றேன் சார். எனக்கு பசி ஆறணும். ரசிச்சு சாப்பிட்றது சாப்பாடுக்கு நான் கொடுக்குற மரியாதை. அப்பதான் அது என் உடம்புல ஒட்டு சார். வேற இத மறந்துட்டு வந்துட்டாருங்க இவர். அப்படினா தியேட்டர்ல என்னையே மறந்து விட்டுட்டு வந்துட்டாரு சார். உங்களையே மறந்துட்டு என்னையே மறந்துட்டு வந்துட்டாரு சார். ஆக்சுவலா இது மறதியில நடந்திருக்க வாய்ப்பு இல்லம்மா. பார்க்கிங் பில்ல எங்கேயோ மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அங்கே ஏதோ ஒரு டென்ஷன், ஒரு இது கலவரம் நடந்திருக்கு. அப்படியே அவர் அந்த டென்ஷன்லேயே உடனே அவங்க கிட்ட சண்டை போட்டு அப்படியே போயிட்டாரு. இல்ல உங்களை தேடிட்டு இருந்தாரா இல்ல மறந்துட்டே இல்ல அப்படியே அவர் மட்டும் தியேட்டருக்கு வந்த மாதிரி போயிட்டாரு. ஏங்க இது பார்க்கிங்ல யாரோ பொண்டாட்டியை மறந்துடுவானாங்க அதுக்காண்டி? சார் அந்த பார்க்கிங்ல இல்ல சார், உள்ள போகும்போது 20 ரூபா கொடுத்துட்டு தான் போறோம். டிக்கெட் எங்கேயும் மறந்து வச்சுட்டேன். தேடி பார்த்தேன், எங்கேயுமே இல்லை. அப்புறம் அவன்கிட்ட ஒரு 10 நிமிஷம் சண்டை போட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நான் கிளம்பி இங்கே ஏவிஎம் சிக்னல் வந்துட்டேன். இங்கே வந்துட்டதுக்கு அப்புறம் தான் ஃபோன் அடிச்சது. அப்புறம் பார்த்தா இவன் கால் பண்ணுறான். அதுக்கப்புறம் தான் ஐயோ இவ்வளோ விட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப யூ-டர்ன் போட்டு திரும்ப வந்தேன். அதுங்க நான் அதாவது ஃபோன் பண்ணலைன்னா நான் பாட்டு போயிருப்பேன். அப்படியே போயிருப்பீங்க. அதாவது என்ன, அதுவும் அவிச்சி வரைக்கும் போயிருப்பேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கும் ஐயோ ஏதோ ஒன்று கூட்டு வந்தோம், திரும்ப போய் கூட்டிட்டு வரணும். அதான் எப்படியாவது திரும்ப அவர் ஃபோன் பண்ணும்போது கூட கூலா பேசினாரு. ஆமா மறந்துட்டேன், வந்து கூட்டு போறேன், வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு அந்த டைம்ல. என்ன பண்றதுனே தெரியல. இப்படி மறந்துட்டாருங்க இவர் அப்படின்னு ஒரு சம்பவம். சார் ஒரு தடவை வெளியில் போயிருந்தோம். கல்யாணம் ஆன புதுசில் சிட்டி சென்டர்னு நினைக்கிறேன். போயிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தால் வாசல்லே ஃபுல்லாக உட்காந்துருக்கோம். ஏன்னா கீயை மறந்துட்டார். அப்புறம் நான் அடுத்த நாள் புது கீ செஞ்சு கதவை திறந்து கார்பெண்டரை வச்சு பெரிய இதாச்சு சார். இல்லை அது வரைக்கும் கீ எங்கே மறந்தாருன்னு கேட்குறேன். வீட்டுக்குள்ளே வச்சுட்டார் சார். நார்மலாக வீட்டெல்லாம் பெண்கள் தானே பெரும்பாலும் போட்டுவாங்க சார். கல்யாணம் ஆன புதுசு சார். ஓகே, தட் பாயிண்ட் டு பி நோட்டட். ஓகே, வேற டிஃபன் பாக்ஸில் லஞ்ச் கட்டி கொடுத்தா அந்த சாப்பிடாமே வந்துடுவாங்க வீட்டுக்கு. அந்த பாக்ஸ் காருக்குள்ளேயே நியர்லி 1 மந்த் இருக்கும். ஏமா அதுக்கப்புறம் அந்த கார்ல ஏற முடியுமா? 1 மந்த் காரை கொண்டு போய் சர்வீஸ் தான் விட்டோம். ஆக்சுவலி இது ரீசெண்டா ஒரு 3 மாசம் முன்னாடி நடந்த விஷயம். அந்த 1 மாசம் அந்த ஐட்டத்தை உள்ள வச்சுட்டே கார் ஓட்டுற மகராசா யார்? நீங்க தானா? நீங்க எப்படி ஓட்டுனீங்க அந்த காரை? நான் மறந்துட்டேன். இல்ல நீங்க மறக்கிறது பரவாயில்ல சார், உள்ள இருக்க ஸ்மெல் தான் ஊருக்கே ஞாபகப்படுத்துமே. இல்லை ஆக்சுவலாக என்னென்னா அந்த ஸ்டெப்னி கீழே வந்து அந்த டிஃபன் பாக்ஸ் வச்சுருந்துருக்கேன் சைட்டில் போகும்போது. ஸோ அது மேலே என்னுடைய சாம்பிள்ஸ் அதெல்லாம் இருந்திருக்கு. நான் அதை பார்க்கவும் கிடையாது. நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? எனக்கு ஸ்மெல் வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன். முன்னாடி உட்காரும்போது எனக்கு ஆக்சுவலி தெரியல. பின்னாடி உட்காரும்போது ஒரு ஏதோ எலிசத்தை நாத்தடிக்குது காருக்குள்ள அப்படின்னு சொல்லி தான் கண்டுபிடிச்சேன். வேணும்னு பண்ண கிடையாது. வேணும்னு இது யாருமே பண்ண மாட்டாங்க. இதை மறந்துட்டீங்க நீங்கள். ஓகே, வேற என்ன இந்த மாதிரி உன்னை மறந்துட்டார் சார்? ஒரு வாட்டி ஹோட்டல் கூட்டின்னு போயிட்டு ஒரு ஃபோன் வந்து வெளியே போனார் சார். நான் பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். வெளியே ஃபோன் பண்ணிட்டு வருவார் பாரு. 1 ஹவராக வெளியே வரவே இல்லை. என்கிட்ட காசு இல்லை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஆச்சு சார். 1 ஹவர் ஆச்சு. எனக்கு பயம் வந்துருச்சு. அந்த பில்லு வேறு என்ன சாப்பிட்றீங்களா, வேறு என்ன சாப்பிட்றீங்களா? எனக்கு இன்னும் சாப்பிடவும் பயமாக இருக்குது. என்னன்னே தெரியல சார். ஆனால் 1 ஹவருக்கு மேலே எனக்கு அழ வர மாதிரியே வந்துருச்சு. அவங்க என்னையே பார்க்குறாங்க ஹோட்டலில் இருக்கிறவங்க. எங்கே போயிட்டாரு? அது எங்கே அப்புறமா கேட்டது, நான் பக்கத்தில் ஃப்ரெண்ட் இருந்தான், அவன்கிட்ட பேசிட்டு மறந்துட்டேன். அப்புறம் ஃபோன் பண்ணி நான் வர 1 ஹவர் அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க சார். ஃபோன் பண்ணி அக்கா பையன் குழந்தைக்கு டீ கையில் ஊற்றிச்சின்ட்டு ஃபோன் பண்ணால அந்த டென்ஷனில் அது ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே கூட்டு போய் இங்கே கூட்டு போயிட்டு கடைசியாக இவங்களை மறந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு அவங்க விட்டுட்டு பேர் தான் ஞாபகம் வருது. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டேன் சார். ஆமாம். உங்களுக்கு எப்போ ஞாபகம் வந்தது? அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு டாக்டர்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு பிறகு தான் சரின்ட்டு மாமி எங்கே மாமான்னு கேட்டான் அக்கா பையன். அப்போ தான் ஜி ஹோட்டலில் சாப்பிட்டு இருந்தாங்கடா, சரி போய் இப்போ பணம் கட்டிட்டு கூட்டின்னு வந்தேன்டான்ட்டு அப்போ தான் ஓடியாந்து கூட்டின்னு வந்தேன் சார். சரி ஃபோன் எடுக்கலான்னா இவர் அதுக்கு முன்னாடியே கால் பண்ணுறாரு. வந்துருக்கேன் கவலைப்படாத, ஒன்றும் பயப்படாத, நான் வரேன் அப்படின்னாரு. சரி நீ வா, முதல்ல வா, அப்புறம் பேசிக்கலான்னு அப்புறம் வந்துட்டார் சார். வந்து ஒரு 400 தான் பில் ஆச்சு. அப்புறம் பே பண்ணி கூட்டு போனார். ஆனால் வீட்டுக்கு போய் செம்ம சண்டை நடந்தது சார் அன்றைக்கி.